ஹலோ கைஸ், நாம் இந்த சேனலில் இ-சேவை சென்டரில் போய் நாம் வாங்குகிற சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நாமளே எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வீட்டில் இருந்தே வாங்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நமக்கு ஒரு பயனாளர் ஐடியும் பாஸ்வேர்டும் தேவை. அந்த பயனாளர் ஐடியும் பாஸ்வேர்டும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்ப்போம். இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ தேவையான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு க்ரோமில் போய்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் போய்ட்டு இ-சேவை லாகின் அல்லது TNEGA அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இ-சேவையோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் கீழே பயனாளர் உள்நுழைவு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வரும். அதில் வந்து கீழே நியூ யூசர் அல்லது சைன் அப் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே, உங்கள் ஆதார் கார்டில் நம்ம டீட்டெயில் எல்லாமே கேட்கும். அந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளோட நேம் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டிஸ்ட்ரிக் எதுவோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். நமக்கு எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே எல்லா டிஸ்ட்ரிக்கையும் காமிக்கும். நமக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை கரெக்டாக கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண அப்புறம் நம்மளோட தாலுகா நீங்கள் எந்த தாலுகாவோ அந்த தாலுகாவை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த தாலுகாங்கிறத கரெக்டாக கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பருக்கு கடைசியாக ஒரு ஓடிபி வரும். அதனால் நம்ம கையில் எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கிளியராக கொடுத்துட்டிங்கன்னா நல்லது. அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ மொபைல் நம்பரை கண்டிப்பாக கரெக்டான நம்பராக கொடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்பரை, உங்கள் கையில் உள்ள நம்பரை டைப் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் டைப் பண்ண அப்புறம் நம்மளோட ஆதார் நம்பருக்கு வந்துடுங்க. மெயில் ஐடி வந்து மானிட்டரி கிடையாது. வேணும்னா டைப் பண்ணிக்கலாம், இல்லைனா டேரெக்டாக ஆதார் நம்பருக்கே வந்துடலாம். இப்போ உங்களோட ஆதார் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதார் கார்டு நம்பரை கிளியராக கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாகின் ஐடிங்கிறது நமக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஐடியை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஐடி வந்து நீங்கள் வந்து மறக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அது அந்த மாதிரி ஐடி ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அது ஆல்ரெடி இருக்குதுன்னு வந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நேமாக கொடுத்துக்கோங்க. அதில் இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு, நீங்கள் உங்களுக்கு மறக்காம இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு நம்பர் அண்ட் லெட்டர் சிம்பிள் மிக்சடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கப்புறம் மேலே என்ன பாஸ்வேர்டு டைப் பண்ணமோ அதே பாஸ்வேர்டை அதே மாதிரி கீழே கரெக்டாக டைப் பண்ணணும். 2 பாஸ்வேர்டும் மேட்சாக இருக்கணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்த அப்புறம் கேப்சா, இங்கே சைடில் கொடுத்துருக்க கேப்சாவை அதே மாதிரி டைப் பண்ணணும். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து கேப்சாவை ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, எப்படினாலும் டைப் பண்ணலாம். அதுக்கப்புறம் சைன்அப் கொடுக்கணும். சைன்அப் கொடுத்த அப்புறம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு, நம்ம கையில் உள்ள நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணோம்ல அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அது வர்றதுக்கு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் ஆகும். அந்த ஓடிபி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த ஓடிபி வந்தப்புறம் அந்த ஓடிபியை கரெக்டாக இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணணும். ஓடிபி வருதான்னு பார்த்துட்டு ஓடிபி இன்பாக்ஸ் செக் பண்ணிங்கன்னா, உங்கள் மொபைல் இன்பாக்ஸ் செக் பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை கரெக்டாக இதில் டைப் பண்ணணும். ஓடிபியை டைப் பண்ண அப்புறம் வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஓடிபி வெரிஃபை ஆயிரும். கரெக்டான ஓடிபி, அதுக்கு மேலே கரெக்டான ஓடிபி கொடுத்தீங்கன்னா மேலே சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் கம்ப்ளீட்டட் வந்துருச்சா, அதில் அப்புறம் கிளிக் ஹியர் லாகின் அப்படின்னு வந்துடும். கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பேஜ் வந்துடும். லாகின் பேஜில் போய்ட்டு நம்ம இப்போ க்ரியேட் பண்ண ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணதெல்லாம் நம்ம ஐடி, நம்ம ஞாபகம் வச்சிருந்த ஐடியும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு, அதாவது இப்போ க்ரியேட் பண்ணோம்ல கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அண்ட் நியூ பாஸ்வேர்டு, க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை இதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கீழே சைடில் கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை இதில் கொடுத்தீங்க. இதுவும் கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அதனால் நோ ப்ராப்ளம். நீங்கள் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் ப்ராப்ளம் கிடையாது. டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துட வேண்டியதான். லாகின் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இதில் இருக்கும். நம்ம தேவையான சர்டிஃபிகேட் எல்லாமே இந்த ஃபெசிலிட்டி இருக்கும். லாகின் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சமாக பார்ப்போம். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் க்ளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.